Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. கோரிக்கையை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறி அதனுடைய முன்னுரிமை வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கூடிய விரைவில் திருவையாறு புறவழிச்சாலை மாண்புமிகு அமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதற்கு முழு முயற்சி எடுத்துக் கொண்ட திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் அந்த விழாவிற்கான முழு செயல்பாட்டையும் மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டு விரைவில் அந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட இருக்கிறது. பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் எடுத்துச் செல்வதை போல கும்பகோணம் புறவழிச்சாலை நீண்ட நாள் வைத்த கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் நான் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வசதியாகவும் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லுகிற சாலை திருநறையூர், நாச்சியார் கோயில், மாத்தூர் போன்ற பகுதிகள் காலை மாலை நேரங்களில் அரசு அலுவலர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பெரும் இடையில் இருந்த காரணத்தால் நாச்சியார் கோயில் புறவழிச்சாலை வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வந்தோம். பல ஆண்டுகள் செய்து முடிக்கப்பட முடியாத அந்த காரியத்தை இவ்வாண்டு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் அறிவித்திருக்கிறார். நாச்சியார் கோயிலுக்கு புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அதற்குரிய பணிகளையும் இவ்வாண்டே செய்வதற்கான முன்முயற்சியை நெடுஞ்சாலைத்துறை எடுத்துள்ளது. எனவே மக்கள் குறைகளை மக்கள் பிரதியாகிய நாங்கள் சட்டமன்றத்தில் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு துறையாக நெடுஞ்சாலைத்துறை இருப்பது வரவேற்கக்கூடியது. இன்னும் பல கோரிக்கைகளை அரசிடம் சொல்லி எடுத்து செயல்படுத்த நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நிலையில் இன்று காலை சிறப்பு தூர்வாரும் பணி திட்ட துவக்கத்தை திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி, கும்பகோணம் ஒன்றியம், சேவனூர், மானமாடி பகுதிகளில் இன்று காலையில் 8:30 மணி அளவில் துவங்கினோம். அதைத் தொடர்ந்து திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றியம், வேப்பத்தூர் பேரூராட்சி, பகவதபுரம் பகுதியில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயிரிடக்கூடிய வகையில் மற்றொரு தூர்வாரு பணியையும் இன்றைக்கு நாங்கள் அங்கே துவங்கி இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் நமது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 4760 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணியை 4 வருடத்தில் டெல்டா மாவட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை சுமார் 86 கோடி ரூபாய். இவ்வாண்டு நடப்பாண்டு நம்முடைய மண்டலத்திற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை ஆறுகள், கால்வாய், வாய்க்கால், வடிகால்கள் தூர்வாருவதற்கு 291 தூர்வாரும் பணிகள், கிட்டத்தட்ட 300 பணிகள். அது 1379 கிலோமீட்டர் தூரம். அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 26.28 கோடி, 27 கோடி ரூபாய் இந்த ஆண்டு. இப்போது ஆக மேட்டூர் அணையில் நீர் திறந்தால் கடகோடி பகுதி விவசாயியும் பயனடைய வேண்டும் என்பதற்கு பெருமுயற்சி எடுத்து செயல்பட்ட தலைவர், நினைவில் வாழுகிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள், அதை ஒட்டிய நம்முடைய முதல்வரும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பதற்கான எல்லா முழு முயற்சியையும் எடுத்த வண்ணம் இருக்கிறார். பல மாதங்கள் கடந்த ஆட்சியில் திறந்த மேட்டூர் அணை திறப்பும் தெரியும். ஆனால் இப்பொழுது முறையாக அனைத்து ஆறுகள், கிளையாறுகள், வாய்க்கால்கள், குளங்கள் தூர்வாரப்பட்டு பயன்பாட்டுக்குரிய நீர் வீணடையாமல் இருப்பதற்கு வசதியாக அடிப்படை வசதிகளை கட்டமைத்து அதை பார்வையிட்டு அதன் பிறகு மேட்டூர் அணையை திறக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய கோரிக்கை அறிந்து செயல்படக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றுவிட்டதால் தான் மே மாத இறுதிக்குள் தூர்வாரும் பணியை முடித்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பதற்கு முதலமைச்சர் பொதுப்பணித்துறை நிர்வாகத்தில் நீர்ப்பாசனத்துறையிடம் எடுத்துச் சொல்லி அதற்கான பணிகளை விரைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட முறைகேடு போல் இல்லாமல் இருப்பதற்கு வசதியாக ஆங்காங்கு விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உள்ளடங்கிய குழு எந்த ஊரில், எந்த பகுதியில், எந்த தூர்வார் பணி நடந்தாலும் ஏதோ யாரோ செய்கிறார்கள் என்று இல்லாமல் ஆங்காங்கு இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிகள் உள்ளடங்கிய
பொறியாளர் உள்ளடங்கிய மேற்பார்வையிடக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரி உள்ளடங்கிய குழுவின் மூலம் தான் இந்த பணிகள் முறையாக சரியாக செய்யப்படுகிறது. அதை மேற்பார்வையிட்டும் அரசுக்கு அவ்வப்போது தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் ஏதேனும் சில இருந்தால் அவைகள் சரி செய்யப்பட்டு முழு முயற்சியையும் இந்த துறையின் சார்பாக எடுத்து அரசுக்கு நற்பெயர் சரி தேடி தருவதற்கு மக்கள் பிரதியாக நாங்கள் என்னைக்கு துணை நிற்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோடைக்காலம் தொடங்கி இந்த மணிமண்டபம் வந்து இன்னும் தொடக்காம இருக்கு. பணிகள் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. தேதி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? கோரிக்கையை துறையினுடைய அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் எடுத்து சென்று சட்டமன்ற கூட்டத்தொடர் முடித்து அடுத்த ஒரு சில நாள்களில் முயற்சியை நிச்சயமாக நான் மாண்புமிகு தமிழ்நாடு தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மாவட்ட செயலர் மற்றும் பராமரிப்பு அலுவலக திறப்பினை சிறப்பிக்க திறப்பாளராக வருகை புரிந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் அவர்களையும் மாநகராட்சி துணை மேயர் அவர்களையும் வருகிறவர் நெடுஞ்சாலைத்துறையினுடைய திட்டங்களை அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக அற்புதமான சாலைகளை மக்களே ஒப்பந்தக்காரர் சங்கத்துடைய அனைத்து நிலையிலான அலுவலக பெருமக்களே, அனைத்து பொறியாளர் சங்கங்களை சார்ந்த தோழர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கிற போற்று கோரிக்கையை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறி அதனுடைய முன்னுரிமை வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கூடிய விரைவில் திருவையாறு புறவழிச்சாலை மாண்புமிகு அமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதற்கு முழு முயற்சி எடுத்துக் கொண்ட திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் அந்த விழாவிற்கான முழு செயல்பாட்டையும் மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டு விரைவில் அந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட இருக்கிறது. பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் எடுத்துச் செல்வதை போல கும்பகோணம் புறவழிச்சாலை நீண்ட நாள் வைத்த கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் நான் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வசதியாகவும்